ஏற்கனவே வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம செவ்வாப்பட்ட பகுதியில் தான் எஸ் ராமாராவ்னு சொல்லி ஒருத்தர் வார்டில் நின்று ஜெயிச்சார். அப்போ வந்து மாநகராட்சி கிடையாது, நகராட்சி. அப்போ வந்து செவ்வாப்படையில் நின்று ஜெயிச்சாருங்க. தேர்தல் வேலை செஞ்சவங்களுக்குலாம் ஒரு ராலி சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அவர். அப்போ ராலி சைக்கிள்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியான சைக்கிள், ரொம்ப அபூர்வமான சைக்கிள், அது விலை மதிப்பு உள்ள சைக்கிள். அந்த சைக்கிளை வாங்கி அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் கொடுத்தாரு அவர். அப்படிப்பட்ட ராமாராவ் கடைசி காலத்தில் அந்த அவர் போனதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்க குடும்பமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இங்கே வந்து இவனுங்க வந்து சாயங்காலம் அப்போ வந்து எந்த இதுவுமே இல்லாமல் அவர் எஸ் ராமாராவ் நின்று ஜெயிச்சார். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்டு ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்க எங்க டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அதுக்கே வழி இல்லாத நாய்களாம் இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. கோபம் நமக்கு வர்றது என்ன வேலை செய்ய? ஒரு பிரச்சாரம் கிடையாது. மோடியினுடைய சாதனைகள் வெளியில போக மாட்டேங்குது. வெளியில போய் சொன்னாதாங்க அங்கே ஆளுங்க சேருவானுங்க, வருவானுங்க, ஏதாச்சும் பண்ணுவானுங்க. உறுப்பினர் சேர்வா பித்தலாட்டமா பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க? முன்னாடி லெஜர் முறை இருந்துச்சுங்க. அந்த காலத்துல லெஜர் இருக்கும். ஒவ்வொரு கிளைக்கு லெஜர் வச்சிருப்போம், அப்புறம் டிவிஷனுக்கு வச்சிருப்போம், அப்புறமேட்டு மாவட்டத்துக்கு இருக்கும், மண்டலத்துக்கு இருக்கும். இப்படி வரிசையா இருக்கும். இத்தனை லெஜர் எழுதணும். 4-5 லெஜர்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒரு காப்பி வந்து கிளை கமிட்டியில இருக்கும், இன்னொன்று மண்டலத்தில் இருக்கும், இன்னொன்று மாவட்டத்தில் இருக்கும். இப்படி 3 லெஜரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிர்வாகத்தை நடத்தின காலத்தில் கூட கட்சி அற்புதமா இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் இந்த